மாணவர்களே, இந்த பாடத்திலே நாங்கள் இரு சமாந்தர கோடுகளுக்கு இடையே உள்ள தளவுருக்களின் பரப்பளவை பற்றி விவரமாக பார்ப்போம். ஒரே சமாந்தர கோடுகளுக்கு இடையே உள்ள ஒரு அடியை கொண்ட இணைகரங்களும் முக்கோணிகளையும் பற்றி நாங்கள் ஆராய்வோம். இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் இணைகரம் மற்றும் முக்கோணங்களின் பரப்பளவை கணித்தல் முறையை மீண்டும் பார்க்கலாம். நீங்கள் இந்த கணித்தல் முறையை ஆண்டு 10 செய்திருக்கிறீர்கள், அதை நாங்கள் இருக்கால் மீளச் செய்து பார்க்கலாம். அதே போல இரு சமாந்தர கோட்டுச்சோடியே இடையே ஒரே அடி மீது அமைந்திருக்கின்ற இணைகரங்களின் பரப்பளவையும் இவை சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ப்பது பற்றியும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பரப்பளவை கணித்தலை பற்றி நாங்கள் பார்ப்போம். பல்வேறு உருக்களின் பரப்பளவை கணிக்கும் முறை பற்றி நீங்கள் ஆண்டு 10 விவரமாக படித்திருக்கிறீர்கள். ஆக நாங்கள் இப்பொழுது இங்கே அது ஒரு மீள் பயிற்சியாக இருக்க திருப்பவும் ஞாபகப்படுத்தி பார்ப்போமானால், இணைகரங்கள் மற்றும் முக்கோணிகளின் பரப்பளவை கணிக்கும் முறை பற்றி நாங்கள் இருக்கால் நினைவுபடுத்தி கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் முக்கோணி ஒன்றின் பரப்பளவை கணிப்பதற்கு விரும்பிய ஒரு பக்கத்தை அதன் அடியாக கொண்டு அந்த அடிப்பக்கத்தின் நீளத்தின் அரைப்பங்கை அந்த அடிக்கு வரையப்படும் செங்குத்து உயரத்தாலே பெருக்குதல் வேண்டும். அதாவது அரை அடி தர உயரம் என்று கூறுவோம். இங்கே உள்ள முக்கோணத்தை நீங்கள் பார்த்தால் PQOவிலே இதனுடைய அடிப்பகுதி PQ 10 சென்டிமீட்டராகவும், அதுக்கு எதிரான பக்கம் ஓவிலிருந்து அடிக்கு வரைகிற செங்குத்து 5 சென்டிமீட்டர், OR 5 சென்டிமீட்டராகவும் இருக்கிறது. ஆகவே இந்த PQOவில் PQ அடியாக கொள்வோம், OR செங்குத்துயரமாக கொள்வோம். ஆகவே பரப்பளவு அரை தர அடி தர செங்குத்துயரம், அவை சமன் அரை தர PQ தர OR. இது சமன் அரை தர 10 தர 5 25 சென்டிமீட்டர் வர்க்கம். OPQ என்ற முக்கோணத்தினுடைய பரப்பு 25 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே ஒரு முக்கோணியின் பரப்பளவானது அதன் 3 பக்கங்களில் ஏதாவது ஒன்றை அடியாக கொண்டு அந்த அடிப்பக்கத்திற்கு எதிரே உள்ள உச்சியிலிருந்து வரையும் செங்குத்துயரத்தை கணித்து பின்பு அந்த அடிப்பக்கத்தின் அரைப்பங்கை அந்த செங்குத்துயரத்தாலே பெருக்கி நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். இங்கே பாருங்கள், ஒரு வித்தியாசமான அமைப்பு இருக்கின்றது. PQR என்ற முக்கோணம் PQR. நாங்கள் அடியை PQ எடுப்போம். அப்போ அடிக்கிறது இந்த உச்சியில் வர்ற செங்குத்து இந்த PQக்கு வழியால் போகிறது. இப்போ உண்மையான செங்குத்து இந்த 12 சென்டிமீட்டர், இந்த RS ஆக வரையப்பட்ட இதுதான் செங்குத்து துயரம். ஆகவே இது இந்த அடிக்கு வழியாலே போகிற நிலைமையும் உங்களுக்கு ஏற்படலாம். ஆகவே முக்கோணியின் பரப்பானது 3 பக்கங்கள் ஏதாவது ஒன்று அடியாக கொண்டு அந்த அடிப்பாகத்துக்கு எதிரே உள்ள உச்சியிலிருந்து வரையும் செங்குத்துயரத்தை கணித்து பின்பு அந்த அடிப்பாகத்தின் அரைப்பங்க செங்குத்துயரத்தால் பிறகு அப்போ PQRன் பரப்பளவு சமன் PQவை நாங்கள் அடியாக எடுத்தால் அரை தர அடி தர செங்குத்துயரம், அது சமன் அரை தர 10 தர 12 சமன் 60 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். இனி இதே போன்று நாங்கள் இணைகரங்களின் பரப்பளவையும் கணித்து பார்ப்போம். இதை நீங்கள் ஏற்கனவே செய்த பயிற்சிகள் இருந்தாலும் உங்களுக்கு திருப்ப ஞாபகம் ஊட்டுவதற்காக நாங்கள் பார்ப்போம். இங்கே ஒரு இணைகரம் இருக்கின்றது, ABCD என்ற இணைகரம். நீங்கள் பார்க்கலாம், ABCD என்ற இணைகரம். இது அது இந்த செங்குத்துயரம். ஆகவே இந்த இணைகரத்தின் பரப்பளவு சமன் பக்கம் DCயை நாங்கள் அடியாக எடுப்பின் இதனுடைய நீளம் 20 சென்டிமீட்டர் தர இதனுடைய செங்குத்துயரம் 15 சென்டிமீட்டர். அதன் செங்குத்துயரம் AD ஆகும். ஆகவே பரப்பளவு DC தர AD சமன் 20 சென்டிமீட்டர் தர 15 சென்டிமீட்டர் 300 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். இதே போன்று நாங்கள் MNOP என்ற இணைகரத்தை பார்ப்போம். இங்கே ஒரு வித்தியாசமான அமைப்பு இருக்கின்றது. இங்கே செங்குத்து துயரம் நாங்கள் அடியை PO ஆக எடுத்தோம். ஆனால் இதனுடைய செங்குத்துயரம் இந்த மேலே எம்மிலே இருந்து இந்த POவுக்கு வரையப்படுற தூரம், அதாவது MQ தான் செங்குத்துயரம். அந்த செங்குத்துயரம் 10 சென்டிமீட்டராக தரப்பட்டிருக்கிறது. இதனுடைய பரப்பளவு அடி 30 சென்டிமீட்டர் தர 10 சென்டிமீட்டர் 300 சென்டிமீட்டர் ஆகும். இணைகரம் MNOPயின் பரப்பளவு POவை அடியாக எடுத்தால் அதன் செங்குத்துயரம் MQ. ஆகவே பரப்பளவு சமன் PO தர MQ சமன் 30 தர 10 300 சென்டிமீட்டர் வர்க்கம்.
இணைகரம் பிக்யூஆர்எஸின் பரப்பளவை கணிப்போம். இப்பொழுது வித்தியாசமான பளவு. இந்த பிக்யூஆர்எஸில் என்ன மாதிரி என்றால் நாங்கள் இந்த அடியாக நாங்கள் பிக்யூவை எடுக்கிறோம். அப்போ இந்த எஸ்ஸில் இருந்து வரையப்படுற எஸ்டி தான் இதனுடைய செங்குத்து உயரம். அவ்வளவு மட்டும்தான் இங்கே வித்தியாசமாக இருக்கிறது. ஆகவே இணைகரம் பிக்யூஆர்எஸில் பக்கம் பிக்யூவை நாங்கள் அடியாக எடுத்தால் அதன் செங்குத்து உயரம் எஸ்டி ஆகும். ஆகவே அதன் பரப்பளவு பிக்யூ தர எஸ்டி சமன் 20 சென்டிமீட்டர் தர 16 சென்டிமீட்டர் 320 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். இதன்படி இணைகரம் பிக்யூஆர்எஸின் பரப்பளவு எஸ்ஆர் தர எஸ்டி. இணைகரம் ஏபிசிடியின் பரப்பளவை பார்ப்போமானால் இது என்ன வித்தியாசமான ஒரு அமைப்பு. இங்கே நீங்கள் பார்த்தால் அடிப்பக்கம் நாங்கள் ஏடி என்று எடுக்கின்றோம். என்றால் சில பயிற்சிகளில் உங்களுக்கு இப்படிப்பட்ட கோடுகளை போடுகின்ற போது நீங்கள் எப்பொழுதும் அடிப்பக்கத்தை டிசி என்றே எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இந்த பக்கமும் அடிப்பக்கமாக வரலாம். இங்கே ஏடி என்ற அடிப்பக்கத்தை எடுத்தால் இதனுடைய செங்குத்துயரம் இதுதான். ஆகவே இதனுடைய பரப்பளவை நாங்கள் கணிப்போமானால் பக்கம் ஏடியை அடியாக எடுப்பால் பரப்பளவு சமன் அடி சக செங்குத்துயரம் அது சமன் 15 சென்டிமீட்டர் தர 20 சென்டிமீட்டர் 300 சென்டிமீட்டரின் வர்க்கம். ஒரு சில பயிற்சிகளை நாங்கள் இது சம்பந்தமாக செய்து பார்ப்போம். மிகச் சுருக்கமாக இங்கே இருக்கின்ற முக்கோணம் ஏபிசியை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அதனுடைய அடி சிபி 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி அந்த அடிக்கு மேல் உச்சி ஏயிலிருந்து சிடிக்கு வரைகிற செங்குத்து உயரம் 12 சென்டிமீட்டர். ஆகவே இதனுடைய பரப்பளவு அரை அடி தர உயரம். அரை அடி 4 சென்டிமீட்டர், உயரம் 12, ஆகவே 48 சென்டிமீட்டர். ஏபிசியின் பரப்பளவு சிபியை அடியாக எடுப்பின் அரை அடி தர சிபி செங்குத்துயரம் அது சமன் அரை தர 8 தர 12 48 சென்டிமீட்டர் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கோணத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமானால் இங்கே அடியை நாங்கள் பிக்யூஆராக எடுப்போம். பிக்யூஆராக எடுத்தால் அந்த உச்சி கியூவிலிருந்து அந்த பிக்யூஆருக்கு வரைகிற செங்குத்து 8 சென்டிமீட்டர். இந்த அடி 12 சென்டிமீட்டர். ஆகவே பரப்பளவு அடியினுடைய அரப்பாங்கம் 6 தர 8 48 சென்டிமீட்டர் வர்க்கம். பிக்யூஆரின் பரப்பளவு சமன் பிஆரை அடியாக எடுப்பின் அரை தர பிஆர் தர செங்குத்துயரம் சமன் அரை தர 12 தர 8 சமன் 48 சென்டிமீட்டர் வர்க்கம். இப்பொழுது இந்த பயிற்சியை நாங்கள் எடுத்து பார்ப்போம். இங்கே ஏபிசி என்ற முக்கோணத்தின் பரப்பளவை கணிக்கின்ற போது நாங்கள் பிசியை அடியாக எடுக்கிறோம் என்றால் அதனுடைய செங்குத்துயரம் ஏடி அந்த முக்கோணத்துக்கு வெளியே வருகிறது. இப்படிப்பட்ட பயிற்சிகளை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே அதனுடைய செங்குத்துயரம் 8 சென்டிமீட்டர், அடி 20 சென்டிமீட்டர். அப்போ அரை அடி 10 தர 8 பரப்பளவு 80 சதுர சென்டிமீட்டர். இங்கே முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவை காண்போமானால் பக்கம் பிசியாக அடியை எடுத்துக்கொள்வோம். பிசி அடி. ஆகவே அந்த ஏயிலிருந்து பிசிக்கு வரையும் செங்குத்து ஏடி. ஏயிலிருந்து பிசிக்கு வரையும் செங்குத்து ஏடி. ஆகவே முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு அரை தர பிசி அடி தர செங்குத்து உயரம் ஏடி சமன் அரை தர 20 தர 8 80 சென்டிமீட்டர் வர்க்கம்.